பாரிஸின் வானத்தை தொடும் அந்த இரும்பு ராட்சதன் ஐஃபல் கோபுரம் அழகின் சின்னம் மட்டுமல்ல, இரண்டாம் உலகப் போரின் கொடூர இருளிலும் அது ஒரு எதிர்ப்பின் குரலாக ஒலித்தது. அது 1940 ஜெர்மன் படைகள் பாரிஸை மிதிக்கத் தொடங்கிய போது பிரெஞ்சு பொறியாளர்கள் அமைதியாக துணிச்சலுடன் லிப்ட் கேப்பிள்களை வெட்டினார்கள். நாசி அதிகாரிகள் உச்சிக்கு செல்ல வேண்டுமானால் ஆயிரக்கணக்கான படிக்கட்டுகளை ஏற வேண்டியிருந்தது. ஹிட்லர் வந்தபோது அவனால் உச்சிக்கு ஏற முடியவில்லை. பிரான்ஸை வென்றேன், ஆனால் ஐஃபலை வெல்லவில்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு அது ஒரு அடையாள எதிர்ப்பாக மாறியது. ஆனால் அதைவிட மகத்தானது கோபுரத்தின் உயரம். அது ஒரு சக்தி வாய்ந்த வானொலி ஆண்டெனாவாக மாறியது. போர்க்காலம் முழுவதும் எதிரியின் இரகசிய தகவல்களை இடைமறித்து பிரெஞ்சு எதிர்ப்பு படையின் குரல்களை உலகுக்கு எடுத்துச் சென்றது. 1944 பாரிஸ் விடுதலை பெற்ற போது ஐஃபல் மீண்டும் தகவல் தொடர்புகளை மீட்டெடுத்தது. நகரம் முழுவதும் சுதந்திரத்தின் ஒலி பரவியது. அழகின் அடையாளம் எதிர்ப்பின் ஆயுதமாக மாறியது. ஐஃபல் கோபுரம் என்றென்றும் நிற்கும் ஒரு வீரக்கதை.